ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் களம் காவல். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 2005 அந்த டைம் லைனில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸரான விநாயகன் ஒரு ஜாதி கலவரம் நடந்ததுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு ஒரு ஆளோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அதுதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுனதா சொல்லப்படுற ஆளு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த கேஸை விநாயகன் மிஸ்ஸிங் கேஸா எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அடுத்தடுத்து தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்லையும் நிறைய பெண்கள் காணா போனது இவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த கேஸை அவர் கையில் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, விநாயகன் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, மம்முட்டிக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் களம் காவல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா மம்முட்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமா தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே எனக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் எனக்கு தோணுச்சு. நீங்க ஆக்டரான மம்முட்டி அவரோட ஃபேன் பிளஸ் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற கிரைம் த்ரில்லர் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தா நீங்க அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.